அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ப்ரீவியஸாகவே சில இயர்ஸாக நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அவங்களுக்கு கிடச்சி அவங்களோட கல்வியை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வருடமும் நம்ம ஏற்கனவே நம்ம 2 ஸ்காலர்ஷிப் பற்றி தகவல்கள் கொடுத்துருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தகவல்கள் கொடுத்தோம். ரெண்டாவதாக இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த 2 ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் அது சம்மந்தப்பட்ட A to Z தகவல்களும் வருங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ராண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025 to 2026. அதாவது ப்ரெசண்ட்டாக இந்த அகாடமிக் இயரில் என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடெக் கோர்சஸ் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், பிஇ கோர்ஸ் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், பிபிஏ படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், பிகாம், பிஎஸ்சி மேக்ஸ் அண்டு பிஎஸ்சி சயின்ஸ் டிகிரி படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பானது 2 கேட்டகரியில் தர்றாங்க. ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு எந்த குறைபாடுகளும் கிடையாது, பேரண்ட்ஸ் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட அவங்களோட கோர்ஸ் ஃபீல ஒரு 60% அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 60,000 ரூபாய் வரைக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க, ஆர்ஃபனாக இருக்கிறவங்க, இது மாதிரியான சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. அதாவது அவங்களோட டியூஷன் ஃபீ அல்லதுனா கோர்ஸ் ஃபீஸில் 80% வரைக்கும் இவங்க ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப், பசங்களுக்கு கிடையாது. அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சூயிங் தோஸ் கைண்ட் ஆஃப் த டிகிரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றின மேலும் தகவல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெக்ராண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது இது லெக்ராண்ட் குரூப் கம்பெனிஸோட ஒரு ஸ்காலர்ஷிப் ஆஃபர்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஒரு இனிஷியேட்டிவாக சோசியல் இனிஷியேட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏழை குழந்தைகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், கோவிடில் அஃபெக்ட் ஆனவங்க, ப்ளஸ் சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க, அதர்வைஸ் ஆர்ஃபன்ஸாக இருக்கிறவங்க அவங்க உயர்கல்வியை தொடரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமானது கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிஇ, பிடெக், பிஆர் மற்றும் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸான பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ படிக்கிறவங்களுக்கு 60% to 80% ஆஃப் டியூஷன் ஃபீஸுங்கிறத இவங்க ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இவங்க ஆக்சுவலாக லெக்ராண்டுங்கிற கம்பெனி என்ன அப்படின்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ணுற கம்பெனியாக இருக்குது. ஸோ இவங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை 2 கேட்டகரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் டீட்டெயில். இதில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ், LGBTQ+ ஸ்டூடெண்ட்ஸ், கோவிட் அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ஃபன் அவங்க எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 8, 2025. ஸோ செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜென்ரல் கேர்ள்ஸ்க்கான, அதாவது நீங்கள் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை பட் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியான்னு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இவங்க கரண்ட்டாக இந்த வருஷம் 2024, 25ஆம் வருடம் அவங்க என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா 12ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த 12ஆம் வகுப்பில் மினிமம் அவங்க 70% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக அவங்க என்னென்ன டிகிரிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பிடெக் டிகிரி படிக்கலாம், பிஇ, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி டிகிரிஸ் படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக குடும்ப வருமானங்கிறது வருடத்திற்கு 5 லட்ச ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுங்கிறது அவங்களுக்கு மேபி அவங்களோட டியூஷன் ஃபீஸில் ஒரு 60% ஆஃப் டியூஷன் ஃபீ
இல்லைன்னா மேக்ஸிமம் ஆஃப் 60,000 rupees பெர் இயருக்கு வந்து கொடுக்குற போகிறதா சொல்லியிருக்காங்க. பெர் இயருங்கிறப்ப நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஒரு பிஎஸ்சி பிகாம் இல்லை பிஎஸ்சி பிபிஏ டிகிரின்னு போகிறப்ப 3 வருடத்திற்கு தருவாங்க. அதே பிஇ பிடெக்னு போகிறப்ப 4 வருடத்துக்கு தருவாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்சஸ் போகிறீங்கன்னா 5 வருடத்துக்கு தருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஃபோட்டோ ஐடி கார்டு. நம்ம நார்மலாக இன்றைக்கி வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டை வந்து சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இல்லைன்னா கிளாஸ் 10ஓட மார்க் ஷீட் கொடுத்தா போதுங்கிறாங்க. தென் ஆதார் கார்டு கொடுக்க சொல்கிறாங்க. கிளாஸ் 10 அண்ட் 12ஓட மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இந்த வீடியோஸ் போடுறப்ப சில பேர் கேட்குறது என்னென்னா, சார் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறீங்க, பட் எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தெரிய வந்துச்சுன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை நார்மலாக நீங்கள் கூகுளில் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் குரோமோ இல்லை வந்து இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரௌசர்லேயோ போயிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் உதாரணத்துக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமே லெக்ரண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-26ன்னு கூகுள் குரோமில் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே கொண்டு போய் நிறுத்தும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே அப்ளிகேஷன் லிங்க்குங்கிறது இருக்கும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வருஷம், அதாவது நான் வந்து 12th வந்து கடந்த வருஷமே முடிச்சிட்டேன், ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன், இந்த வருஷம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ப்ளஸ் 12ஆம் வகுப்பில் 70% ஸ்காலர்ஷிப்புங்கிறது 70% மார்க்குங்கிறது நம்மளுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட A to Z டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கூகுள் வெப்சைட்டில் போய்ட்டு, தட் மீன்ஸ் கூகுள் ப்ரௌசர் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த லெக்ரண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் 2025-26ன்னு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ நான் சொல்லியிருக்க வெப்சைட் buddyforstudy.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட், இது வந்து இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னராக இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாகவும் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி தான். ஸோ எப்பயுமே இந்த கடைசி தேதியை விட்டுட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. ஸோ செப்டம்பர் 8, 2025 இதுக்குள்ளே எப்படியாச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த தேதி தாண்டிடுச்சுன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் மேக்ஸிமம் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வீடியோவாக இருந்தாலுமே கடைசி 2 நிமிஷம் ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற முதல் ஸ்காலர்ஷிப்பே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிடுறாங்க, அந்த ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா இதெல்லாமே ஃபேக், இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே போய் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவ மாணவிகள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க, சில ஸ்பெசிஃபைடு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல் வருடத்துலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மேபி நீங்கள் 3 வருஷம் கோர்ஸ் படிக்கலாம், இல்லை 4 வருஷம் கோர்ஸ் படிக்கலாம், இல்லை 5 வருஷம் கோர்ஸ் கூட படிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாச்சும் கிளிக் ஆகும். அதே மாதிரி ஒரே ஸ்காலர்ஷிப் உடனே கிடச்சிடும்னு கிடையாதுங்க. சில பேர் 10 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்காங்க, சில பேர் 20 அப்ளை பண்ணியிருக்காங்க, சில பேர் 30 ஸ்காலர்ஷிப் வரைக்கும் அப்ளை பண்ணி கடைசி வருஷம் கூட ஸ்காலர்ஷிப் கிடைச்ச ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கிடைக்கலேன்ட்டு அதோட நின்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் வந்து செகண்ட் இயரில் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறாங்க, தேர்ட் இயரில் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் இயரில் வாங்கின அமௌண்ட்டை விட தேர்ட் இயரில் மொத்தமாக வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.